அம்பேத்கரோட மரணத்துல ஆர்எஸ்எஸ்க்கு தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது எங்களோட ஆணித்தரமான குற்றச்சாட்டு. அம்பேத்கரோட மரணத்துல ஆர்எஸ்எஸ்க்கு தொடர்பு இருக்கு அப்படிங்கறத வெளிப்படுத்தணும், அதை மக்கள்கிட்ட அம்பலப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோட வர 26ஆம் தேதி ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தினத்தன்னைக்கு நாக்பூர்ல ஆர்எஸ்எஸ் ஹெட் குவார்டர்ஸ் முன்னாடி போராட்டம் பண்றதுக்கு அறிவிச்சிருக்கோம். இந்த செய்திகளை இந்தியா முழுக்க கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற நோக்கத்தோட இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய எம்பிஸ், எம்எல்ஏஸ், மீடியா பர்சன்ஸ், பொலிட்டிக்கல் பர்சன்ஸ், சோஷியல் ஆக்டிவிஸ்ட்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே இமெயில் மூலமா, வாட்ஸ்அப் மூலமா இந்த தகவலையும் அம்பேத்கரோட மரணத்தை அவங்கள அந்த மரணத்தை சுத்தி இருந்த மர்மங்கள் ஸ்டார்டிங்ல இருந்து அம்பேத்கர் இறந்த உடனே அம்பேத்கரோட பையன் ஜஸ்வந்த் அம்பேத்கர் அவர் இதுல எங்க அப்பா கொல்லுட்டாங்கன்னு சொல்லி நேரு வீட்டு முன்னாடி போராட்டம் பண்ணியிருக்காரு, கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அவங்களோட ஆதரவாளர்கள் நிறைய பேர் இந்த சந்தேகங்களை எழுப்பியிருக்காங்க. அம்பேத்கரோட கூட இருந்த டைபிஸ்ட் அவர் தான் அவரோட பர்சனல் அசிஸ்டன்ட். அவர் அம்பேத்கர் மரணத்துக்கு முந்தின நாள் நைட் அவர் கூட தான் வேலை பார்த்துருந்திருக்காரு. அவர் அவரோட புத்தகத்துல எழுதியிருந்திருக்காரு. இது மாதிரி அம்பேத்கர் மரணத்துல என்னென்ன மர்மங்கள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த முழுமையா தொகுத்து முக்கியமா அம்பேத்கர் இறக்கிறதுக்கு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நாக்பூர்ல ஆர்எஸ்எஸ் ஹெட் குவார்டர்ஸ் நாக்பூர்ல போய் லட்சக்கணக்கான தன் ஆதரவாளர்களோட புத்த மதத்துக்கு மாறுறாரு. இந்து மதத்துல இருந்து வெளியேறி புத்த மதத்துக்கு மாறுறாரு. இந்த நிகழ்வு அப்படிங்கிறது தொடர்ச்சியா நான் பண்ணுவேன். புத்த மதம் தான் நம்மளோட தாய் மதம். இதை ஃபுல்லா இந்தியா ஃபுல்லா கொண்டு போய் சேர்ப்பேன் நானு. ஹிந்து மதம் அப்படிங்கிறது பிராமணர்களோட மதம். அது நம்மளோட ஜாதியா மதமா இது மாதிரி பிரிக்குது நம்மள. அதனால நம்மளுடைய தாய் மதமான புத்த மதத்துக்கு நம்ம எல்லாருமே திரும்பணும் அப்படிங்கிற கருத்தை ஃபுல்லா இந்தியா ஃபுல்லா கொண்டு போய் சேர்ப்பேன். மக்களை ஃபுல்லா புத்த மதத்துக்கு கன்வெர்ட் பண்ணுவேன். அப்பதான் இந்தியா ஒரு அமைதியான நாடா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வேலைகளை தொடங்கி 2 மாசத்துல அவர் இறந்து போறாரு. அது கண்டிப்பா திட்டமிட்ட மரணம். இதுல ஆர்எஸ்எஸ் தொடர்பு இருக்கு அப்படிங்கிற முழுமையான விவரங்கள் தொகுத்து இந்தியா ஃபுல்லா கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் 3000 பேருக்கு இந்த விஷயத்தை அனுப்பியிருக்கோம். இது என்ன பண்றாங்க அப்படின்னா இதை பிளாக் பண்றாங்க. இமெயில அனுப்பிச்சுட்டு இருந்தோம். இமெயில இந்த கண்டென்ட் மட்டும் போக விட மாட்டாங்க. ஸ்பாம்னு சொல்லி இதை மட்டும் நீக்கிறாங்க. வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுட்டு இருந்த ஒரு நம்பர்ல இருந்து அந்த நம்பர் பேன் பண்ணிட்டாங்க. அந்த நம்பர்ல இருந்து வாட்ஸ்அப்பையும் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு பேன் பண்ணிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு வேற ஒரு நம்பர்ல இருந்து இதே கண்டென்ட் அனுப்பிச்சோம் அப்படின்னா உடனே அந்த நம்பரையும் வாட்ஸ்அப்ல இருந்து பேன் பண்ணிட்டாங்க. இந்த கண்டென்ட் போனாலே ஆட்டோமேட்டிக்கா இந்த நம்பர் பிளாக் பண்ற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க. இது முழுக்க முழுக்க இது என்ன வெளிப்படுத்துது அப்படின்னா அம்பேத்கரோட மரணத்துல ஆர்எஸ்எஸ்க்கு தொடர்பு இருக்கு. ஆர்எஸ்எஸ் தான் அம்பேத்கர் சூழ்ச்சி பண்ணி கொண்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வெளிப்படுது. ஏன்னா இந்த கட்டத்துல ஏன் முக்கியமா விவாதிக்க வேண்டியிருக்கு அப்படின்னா இவங்களோட நோக்கமே இந்த ஆர்எஸ்எஸ் பிராமணர்கள் இன்னைக்கு பிஜேபியை தான் அதோட அரசியல் கட்சியா பிஜேபி தான் இருக்கு. இவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா அம்பேத்கர் எழுதியிருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிஞ்சிட்டு இவங்களோட மனுநீதி அடிப்படையில, மனு தர்ம அடிப்படையில ஒரு அநீதியான அரசியலமைப்பு இந்தியாவில உருவாக்கணும் அப்படிங்கறத இவங்களோட நோக்கமே. அம்பேத்கர் ஃபர்ஸ்ட் சூழ்ச்சி பண்ணி காலி பண்ணாங்க. அடுத்து இன்னைக்கு இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது என்னன்னா அம்பேத்கர் எழுதியிருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டம் அதை கொஞ்சம் கொஞ்சமா காலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கே இவ்வளவு அநீதி நடக்குது அப்படின்னா முழுமையா அதை தூக்கி எறிஞ்சிட்டு இவங்க முழுக்க முழுக்க மனிதர்ம அடிப்படையிலான அரசியலமைப்பை கொண்டு வந்துட்டாங்கன்னா இங்க அநீதி மட்டும் தான் இருக்கும். அதுதான் இவங்களோட நோக்கம். அந்த சூழ்நிலையில தான் இன்னைக்கு அம்பேத்கர் மரணத்துல இருக்கக்கூடிய சூழ்ச்சிய ஆர்எஸ்எஸ் பண்ணியிருக்கக்கூடிய சூழ்ச்சிகளை வெளிப்படுத்திட்டு இருக்கோம். இது இவங்க தடுக்கிறாங்க அப்படிங்கிறதுல இருந்தே இதுல ஆர்எஸ்எஸ்க்கு தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது அம்பலமாகுது. இன்னைக்கு அம்பலமாகுது. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அன்னைக்கு அந்த காலகட்டத்துல எல்லாருமே சந்தேகங்கள் எழுப்பி நேரு தலைமையில ஒரு குழு, சக்சேனா கமிஷன் சொல்லி ஒரு குழு அமைச்சு அதுல இயற்கை மரணம் சொல்லி ரிப்போர்ட் வெளியிட்டோம் சொல்லி பத்திரிகைகள்ல மட்டும் செய்தி இருக்கு. இது அம்பேத்கரோட மரணம் இயற்கை தான் சொல்லி பத்திரிகைகளை மட்டும் செய்தி வெளியிட்டிருக்காங்க. ஆனா அந்த ரிப்போர்ட் இன்னைக்கு வரைக்கும் வெளியில வரல. இன்னைக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி சோஷியல் ஆக்டிவிஸ்ட் ஆர்எச் பன்சால் சொல்லி ஒருத்தர் ஆர்டிஐல கேட்கிறாரு அம்பேத்கரோட மரணம் இயற்கையா கொலையா, அவர் எங்க இறந்தாரு, அவரோட போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்களா, போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கான அந்த ரிப்போர்ட் எங்க இருக்கு, இது மாதிரியான தகவல்கள்லாம் கேட்டு சக்சேனா கமிஷனுக்கு சக்சேனா கமிஷனோட ரிப்போர்ட் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்கிறாரு. ஆனா இந்திய அரசாங்கம் எங்கள்ட்ட இது தொடர்பா எந்த தகவலும் இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு பதில் கொடுக்குறாங்க. இதுல இருந்தே தெரியுது அம்பேத்கரோட மரணம் அப்படிங்கிறது கொலைதான் அப்படிங்கிறது அப்பட்டமா தெரியுது. இது மட்டும் கிடையாது. இப்ப இவிஎம்க்கு ஏதாவது தொடர்ச்சியா நாங்க கேம்பெயின் பண்ணிட்டு இருக்கோம். ஆன்லைன்ல ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சு இவிஎம்க்கு எதிரான கையெழுத்து இயக்கம் ஹிந்தியில, தமிழ்ல, இங்கிலீஷ்ல 3 லாங்குவேஜ்லயே ஆரம்பிச்சு ஃபுல்லா கையெழுத்து வாங்கிட்டு இருந்தோம். அந்த லிங்க் எஃபில போட்டா அந்த பதிவு எஃபில போட விட மாட்டாங்க. இவங்க தொடர்ச்சியா அமெரிக்க நிறுவனமான ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பும் இன்னைக்கு ஃபேஸ்புக் வாங்கிட்டாங்க. அவங்க ஆர்எஸ்எஸ் ஓட கை கோர்த்துக்கிட்டு இங்க இது மாதிரியான சமூக விஷயங்களை போக விடாம தடுக்கிறாங்க. இப்ப ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் மாதிரியான நிறுவனங்களும் இங்க இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்க்கு கட்டுப்பட்டு தான் இந்தியாவில இவங்க செயல்பட முடியுது அப்படிங்கறதே இது வெளிப்படுத்துது. இது வன்மையா கண்டிக்கத்தக்கது. எத்தனை இடையூறுகள் வந்தாலும் வர 26ஆம் தேதி நாக்பூர்ல ஆர்எஸ்எஸ் ஓட தலைமையகத்துல போய் கண்டிப்பா போராட்டம் பண்ணுவோம். அதுக்கான வேலைகள் ஈடுபடும்.
இப்போ வந்து ஆர்எஸ்எஸ் வந்து இந்தியாவில் வந்து எல்லா அனைத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து வந்துட்டாங்க. எல்லா கட்சிகளையும் வந்து இப்போ பல கட்சிகள் வந்து இங்கே இந்தியாவில் வந்து எதிர்கட்சிகள் இருந்தால் கூட முக்கியமான விஷயங்களில் வந்து இவங்களை எதிர்த்து பேசுறதுக்கு வந்து எதிர்கட்சிகள் பயந்துக்கிறாங்க. நம்ம தொடர்ச்சியாக பார்க்குறோம். உதாரணத்துக்கு சொல்ல போனால் இந்த இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்து எவ்வளோ பெரிய ஃப்ராடுத்தனம் பண்ணி இன்னைக்கு பிராமணர்கள் ஆர்எஸ்எஸ் பிராமணர்கள் இந்தியாவை ஆதிக்கம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த இவிஎம் ஃப்ராடு தான். அந்த இவிஎம் வந்து எதிர்த்து பேசுறதுக்கு இன்னைக்கு ஒரு எதிர்கட்சி தலைவர் கூட இன்னைக்கு வந்து துணிச்சல் கிடையாது, பயப்படுறாங்க. அந்த அளவுக்கு வந்து ஆர்எஸ்எஸ் வந்து எல்லா எதிர்கட்சிகளையும் கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த கொரோனா விஷயத்திலேயே நம்ம பார்க்குறோம். எவ்வளோ பெரிய நாடகம் நடத்திட்டு இருக்காங்க இந்த கொரோனா வச்சுக்கிட்டு. கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களையும் முடக்கி போட்டு அத்தனை தொழில்களையும் முடக்கி போட்டு எல்லா அரசாங்கத்தோட சொத்துக்களை பூராத்தையும் அம்பானிக்கும் அதானிக்கும் தனியார் கார்பரேட்டுகளுக்கு வித்துக்கிட்டு இருக்காங்க. இந்த விவசாய மசோதா வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த ஒரு வருஷத்துல எவ்வளோ விஷயங்கள் வந்து மக்களுக்கு எதிராக நாட்டுக்கு எதிராக நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஆட்சியிலன்னு பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் செய்யறதுக்காக தான் இந்த கொரோனா நாடகமே நடத்திட்டு இருக்காங்க. சர்வதேச அளவில் வந்து ஆதிக்க சக்திகளோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு இந்த நாடகத்தை நடத்திட்டு இப்போ வந்து தடுப்பூசியில் ஒரு நாடகத்தை நடத்திட்டு இருக்காங்க. தொடர்ச்சியா வந்து இந்த கொரோனாக்கு எதிராக இது எவ்வளவு பெரிய மோசடி மக்களுக்கு தெரியும். இது வந்து இல்லாத ஒரு நோயை வந்து நோய் பரவுறதா சொல்லி ஏமாத்தி அத்தனை பேரை வந்து முடக்கி மீடியாவில் தான் இந்த பெருசுப்படுத்தி இதை வந்து பெரிய விஷயமா மாற்றி இன்னைக்கு வந்து நாட்டை வந்து நாசம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட மக்களை படுகொலை பண்ணிட்டாங்க. நிறைய பேரோட தொழில்களை காலி பண்ணிட்டாங்க, வேலை வாய்ப்புகளை காலி பண்ணிட்டாங்க, நிறைய பேருக்கு சம்பளத்தை குறைச்சிட்டாங்க. இப்படி மக்களோட உரிமைகளை பறிக்கிறதுக்காக தான் இந்த கொரோனா நாடகம் உலகம் கூட நடக்குது. இந்தியா தான் இந்த உச்சகட்டத்தில் நடந்துட்டு இருக்கு. அமெரிக்காவுக்கு அடுத்தபடியே அமெரிக்காவில் கூட அந்த நாடகத்தை நடத்துற ட்ரம்ப்பை வந்து அந்த மக்கள் வந்து தேர்தல் மூலமா தோக்கடிச்சிட்டாங்க. ஆனா இங்க தேர்தல் மூலமா தோக்கடிக்க முடியல. ஏன்னா வந்து இவிஎம் வச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு எதிராகவும் எதிர்கட்சியில் யாராவது வாய திறக்கிறாங்களா? ஒருத்தர் பேச மாட்டாங்க. இப்ப பாருங்க, அடுத்து வந்து இல்லாத ஒரு கொரோனா, அதுக்கு ஒரு தடுப்பூசி, எல்லாமே நாடகம். இதெல்லாம் முழுக்க இந்த ஆர்எஸ்எஸ் பிராமணர்களுடைய நாடகம். முழுக்க பொய், அத்தனையுமே பொய். இவங்க பரப்புற அத்தனையுமே அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் பொய். அப்போ இவங்க நடத்தக்கூடிய நாடகத்துக்கு நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மீடியாவும் உடந்த, எல்லா எதிர்கட்சிகளும் உடந்த. இவிஎம்லேயும் அதே தான் நடக்குது, கொரோனாலேயும் அதான் நடக்குது, இந்த அம்பேத்கர் இஷ்யூலேயும் அதான் பார்த்துட்டோம். இது வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு விவாதம் கிளம்புச்சு சில மாதங்களுக்கு முன்னால். இந்த மனுஸ்மிருதியை பற்றி ஒரு விவாதம் கிளம்புச்சு. மனு தர்மத்தோட ஆட்சி இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு பிரச்சனை விவாதம் கிளம்பும் போது அதை தொடர்ந்து வந்து இதை பற்றிலாம் தீவிரமாக ஆய்வு பண்ணுறோம். எங்கே வந்து ஏன் வந்து இந்த பிரச்சனை திடீர்னு கிளம்புது, இந்த பிரச்சனை கிளம்புறதுக்கான காரணம் என்ன, ஏன் ஊடகங்களை தொடர்ந்து இதை பற்றி விவாதிக்கிறாங்க, ஒரு மதவாத அரசியலை வந்து முன்னெடுக்கிறதுக்கான ஒரு முயற்சி வந்து இங்கே ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டில் கையில் எடுக்கிறாங்க. அதனோட அடிப்படையில் இந்த விவாதம் கிளம்புது. இந்த விவாதம் கிளம்பின பிறகு தீவிரமாக வந்து ஆய்வு பண்ணுறோம். அம்பேத்கர் ஆய்வு பண்ணுறோம். இந்த மனுநீதியை பற்றி அம்பேத்கர் என்னென்ன ஆய்வுகள் பண்ணியிருக்காரு ஆய்வு பண்ணும்போது கடைசியாக இதை தோண்ட வந்து கடைசியாக எங்கே போய் முடியுதுன்னா புத்த மதத்துக்கு வந்து மாறுறது தான் வந்து ஒரே தீர்வு அப்படின்ற ஒரு தீர்மானகரமான முடிவுக்கு வந்து அம்பேத்கர் வர்றார். வந்து அதை செயல்படுத்துறார். தன்னுடைய ஆதரவாளர்கள் லட்சக்கணக்கான பேரை கூட்டு போய் நாக்பூரில் வச்சு பண்ணுறார். நாக்பூர் வந்து ஆர்எஸ்எஸோட ஹெட் குவார்டர்ஸ். பயங்கர எரிச்சல் அவங்களுக்கு. இது வந்து இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்தி இந்தியா கூட இதே மாதிரி நடத்த ஆரம்பிச்சாங்க அப்படின்னா நம்ம இந்து மதத்தை வச்சு ஏமாத்திட்டு இருக்கிறோம், அதை வச்சு நம்ம இந்திய நாட்டை கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறோம். இப்போ நம்ம கண்ட்ரோலில் வந்து நாடு போயிடும், சமூகம் வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்காது, நாம பின்னாடி போயிடுவோம், கீழே போயிடுவோம் அப்படின்ற பயத்தில் என்ன பண்ணுறாங்க, அம்பேத்கரை காலி பண்ணிட்டாங்க. இந்த உண்மைகள் பூரா வந்து வெளியே வருது. பூராத்தையும் தோண்ட இந்த விஷயங்கள் கடைசியில் இங்கே தான் போய் முடியுது. அப்போ இந்த உண்மைகளை வந்து வெளிப்படுத்துறதுக்கான முயற்சி எடுக்கும். அதுக்காக இந்த போராட்டம் வந்து நாக்பூரில் நான் அறிவிச்சதுக்கான காரணமே வந்து இந்த உண்மைகள் மக்களுக்கு தெரியணும், இது வெளிப்படுத்துறதுக்காக இந்த விஷயங்களை வந்து வெளியில் கொண்டு வரும். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா எம்பிஸ்க்கு அனுப்பிச்சாச்சு. இது ஹிந்தியில், இங்கிலீஷில், தமிழில் கண்டென்ட் ரெடி பண்ணி முழுமையாக என்ன நடந்துச்சு, அம்பேத்கருடைய கடைசி நாட்கள் சொல்கிறாங்க. ஜூலை மாதத்துக்கு பிறகு அம்பேத்கர் வந்து உடம்பு சொல்லாமல் போயிட்டாரு 1956 ஜூலை. ஆனால் வந்து அக்டோபர் மாதம் அவர் வந்து மிகப்பெரிய நிகழ்வு வந்து அங்கே நாக்பூரில் நடத்தியிருக்காரு. லட்சக்கணக்கான பேர் கூட்டு போய் அந்த புத்த மதத்துக்கு மாறக்கூடிய நிகழ்வு நடத்தியிருக்காரு. அதுக்கு பிறகு டிசம்பர் மாதம் கடைசியா அவர் 5ஆம் தேதி நைட்டு வரைக்கும் அடுத்து என்ன செய்யறதுன்றதை பற்றி தீவிரமா ஆலோசனை பண்ணிட்டு இருக்காரு. அது சம்பந்தமான புத்தகங்கள் எழுதுறாரு, ஆய்வுகள் நடத்துறாரு, நிறைய வேலைகளை தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்காரு. திடீர்னு சடன் டெத்து காலையில இறந்து போயிடுறாரு டிசம்பர் 6ஆம் தேதி காலையில. இது வந்து திட்டமிட்டு 52 நாள்ல நாக்பூர்ல அவர் நிகழ்ச்சி நடத்தினா அந்த 52வது நாள்ல அவர் வந்து காலியாகிறார். இது திட்டமிட்டு பிராமணர்கள் ஆர்எஸ்எஸ் வந்து சூழ்ச்சி பண்ணி கொண்டுட்டாங்க அப்படிங்கிற இந்த விவாதம் வந்து தொடர்ந்து அப்ப இருந்தே இருக்கு. இதுக்கு அவர் விசாரணை கமிஷன் அமைச்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த விசாரணை கமிஷனோட ரிப்போர்ட் வெளியவே வரல. அப்படியே விட்டாங்க, யாருமே கேட்கல, எந்த கட்சியை பத்தி பேசல, பார்லிமெண்ட்ல டிபேட் பண்றது இல்லை, கேட்கறது இல்லை. அந்த அளவுக்கு வந்து ஒரு நம்ம நாட்டுக்காக ஒரு அரசியல் சாசனத்தை உருவாக்கி கொடுத்த ஒரு மிகப்பெரிய மேதையை வந்து அவருடைய மரணத்தை வந்து மூடி மறைக்கிறாங்க. இப்ப சேகுவேரா வந்து அமெரிக்காவுடைய தூண்டுதல்ல பொலிவியால சேகுவேரா கொண்டாங்க. எப்படி கொண்டாங்க, எங்க அவருடைய பணத்தை புதைச்சாங்கன்னு கூட வந்து தெரியல. அதுக்காக வந்து ஒரு பெரிய தேடலை வந்து பிடல் காஸ்ட்ரோ நடத்தினாங்க. பல வருஷங்களுக்கு பிறகு அது உண்மை தெரிஞ்சிச்சு.
இல்லை இந்த இடத்துல தான் வந்து சேகுவேரா வந்து கொண்டிருக்காங்க, இன்னும் இந்த இடத்துல தான் புதைச்சிருக்காங்கன்னு சொல்லி அந்த எலும்புகளை தோண்டி எடுத்து கடைசியாக வந்து அதை வந்து கியூவா கொண்டு வந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு தேடல் இருந்துச்சு. அதனால தான் வந்து சேகுவேராவுடைய புகழ் வந்து உலகம் முறை பரவுச்சு. அது பிறகு அப்போ அவருடைய ஃபாலோயர்ஸ், சேகுவேராவுடைய நண்பராக இருந்த பிடல் காஸ்ட்ரோவும் அவருடைய ஃபாலோயர்ஸும் வந்து தீவிரமாக முயற்சி எடுத்து அந்த உண்மையில வெளியே கொண்டு வந்தாங்க. சேகுவேராக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ற உண்மையில உலகம் முறை கொண்டு போய் சேர்த்தாங்க. அதனால தான் இன்னைக்கு வந்து உலக புரட்சியோட அடையாளமாக சேகுவேரா முன்னாடி நிறுத்தப்படுறாரு. அதே மாதிரி தான் இயேசுநாதருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து அவருடைய சீடர்கள் உலகம் முறை கொண்டு போய் சேர்த்தாங்க. அதனால தான் இன்னைக்கு வந்து இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் உலகத்தில் இருக்கிறாங்க. இப்போ பகத்சிங் என்ன நடந்துச்சுன்னு தெரியும். அவரே வந்து ஒரு வழக்கில் சிக்க வச்சு படுகொலை பண்ணாங்க. இந்தியாவில் வந்து புரட்சி எண்ணம் கொண்ட இளைஞர்களுடைய ஒரு அடையாளமா இன்னைக்கு பகத்சிங் தான் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ இதில் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அம்பேத்கருக்கு என்ன நடந்துச்சு, அவரை ஏன் கொண்டாங்க, யார் கொன்னது, ஏன் ஆர்எஸ்எஸ் அவரை கொன்னதோட பெனிஃபிட் யார்? இன்னைக்கு அம்பேத்கர் உயிரோட இருந்தா கண்டிப்பா இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் இந்தியாவை கேப்சர் பண்ணியிருக்க முடியாது, அடிச்சு சொல்ல முடியும். அப்ப இதோட பெனிஃபிட் யாருக்கு? கண்டிப்பா வந்து ஆர்எஸ்எஸ் பிராமணர்களுக்கு தான் பெனிஃபிட். அப்ப கொன்னதை விட தான் கொண்டிருக்காங்க. அப்ப இந்த உண்மையில வந்து அவருடைய பின்னாடி வந்தவங்க கொண்டு போய் மக்கள்கிட்ட வந்து கிளப்பணுமா இல்லையா? இவ்வளவு விவாதங்கள் நடந்துட்டு இருக்கு, எல்லாருக்கும் அனுப்புறோம். இந்த விஷயங்களை பூரா இத்தனை வருஷம் கழிச்சு இதை பூராத்தையும் தோண்டி துருவி தொகுத்து வந்து நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா எம்பிஸ்க்கு அனுப்புறோம், எல்லா அரசியல் கட்சிகளுக்கு அனுப்புறோம், எம்எல்ஏக்களுக்கு அனுப்புறோம், மீடியாக்களுக்கு அனுப்புறோம். யாருமே இதை பத்தி பேச மாட்டாங்க, வாயை திறக்க மாட்டாங்க ஒருத்தர் கூட. அத்தனை வகையா கட்டுப்படுத்தக்கூடிய இடத்துல ஆர்எஸ்எஸ் இருக்காங்க. அப்ப அம்பேத்கருடைய ஃபாலோவர்ஸ் சொல்லக்கூடிய ஆட்களும் வாயை மூடிட்டு இருக்காங்கன்னா அப்ப யாரு இவங்கெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கணும். அப்ப இவங்க வந்து இந்த உண்மைகள் பரவக்கூடாதுன்றதுக்காக தான் இன்னைக்கு இந்த விஷயங்களை பூரா தடுக்கிறாங்க. சோசியல் மீடியாவை நம்பி ஒன்றும் எங்களை மாதிரி ஆட்கள் களத்தில் இறங்கி போராடக்கூடிய ஆட்கள், சமூக ஊடகங்களை நம்பி வந்து நான் ஒன்றும் வந்து பொது வாழ்க்கைக்கு வரல, நோட்டீஸ் அடிச்சு ஊரா தெருவா வீடு வீடா போய் மக்களை சந்திச்சு உண்மையான சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் பல வருஷங்களா. அதுல வந்து போலீஸ் அடி வாங்கி உத வாங்கி எத்தனையோ முறை ஜெயிலுக்கு போய் அடிபட்டு இருக்கோம். இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த வாய்ப்புகள் சமூக ஊடகங்கள் மூலமா இந்த உண்மைகள் பரவுறதை நீங்க தடுத்தீங்கன்னு சொன்னா நோட்டீஸ் அடிப்போம், உண்மைகளை கூட நோட்டீஸ் அடிப்போம், தெருவா போவோம், ஒவ்வொரு இளைஞரையும் சந்திப்போம், வீடு வீடா போவோம், நாடு பூரா போவோம். நீ எத்தனை தடவை அரெஸ்ட் பண்ணாலும் திருப்பி இந்த வேலையை செய்வோம். எச்சரிக்கை பண்றோம் ஆர்எஸ்எஸ்க்கு. உண்மைகளை மூடி மறைச்சு இப்படியே இந்திய நாட்டை நாசம் பண்ணிக்கலாம் நினைக்காங்க. எல்லா உண்மையிலும் வெளியில வரும். அம்பேத்கர் விஷயம் மட்டும் கிடையாது. நீங்க இந்தியாவில் வந்து யாரெல்லாம் வந்து ஒரு சரியான திட்டத்தோட இந்தியாவுக்கான எதிர்கால திட்டத்தோட எந்த தலைவர்லாம் உருவாகிறாரோ அத்தனை பேரும் கால் பண்ணிட்டே இருக்கீங்க. வரிசையா சொல்ல முடியும், நிரூபிக்கக்கூடிய காலம் கண்டிப்பா வரும். இது ஆர்எஸ்எஸ் உருவானது 100 வருஷம் மட்டும் கிடையாது. ஆரம்ப காலகட்டத்தில இருந்து பிராமணர்களுடைய வேலையை தான் யாரெல்லாம் வந்து சமுதாயத்துக்காக சிந்திக்கக்கூடிய ஆட்கள் உருவாகலாம் அவனை காலி பண்ண வேண்டியது, இல்லாட்டி அவனை அடிமைப்படுத்தி தன் பக்கத்தில் வச்சுக்க வேண்டியது, அவனோட அறிவை வந்து திருடி தன்னுடைய அறிவா காமிச்சிக்க வேண்டியது. இப்படியே தான் பிராமணிசம் இங்க வந்து நீடிச்சுட்டு இருக்கு. இதுக்கு எதிரான ஒரு உறுதியான தத்துவார்த்த போர் நடத்தி இவங்களை காலி பண்ண வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு உருவாயிருச்சு. இவங்களை காலி பண்ணல அப்படின்னா இந்தியாவில் யாருமே நிம்மதியா இருக்க முடியாது. எவன் செத்தாலும் கவலை உள்ளவங்களுக்கு. இப்ப பாருங்க, விவசாயிகள் போராட்டம் எத்தனை பேர் செத்துட்டு இருக்காங்க, கொஞ்சமா கவலைப்படுறாங்களா? கவலைப்பட மாட்டானுங்க. எல்லாத்தையும் நாசம் பண்ணி இவனுக்கு மட்டும் வாழணும், இவனுக்கு மட்டும் எல்லா சலுகைகளும் அனுபவிக்கணும், நாடு பூரா கொள்ளையடிக்கணும். இவ்வளவு சிக்கல மக்கள் இருக்காங்க. இந்த மாசம் போன மாசம் வந்து 1,15,000 கோடி ஜிஎஸ்டி வசூல் பண்ணியிருக்காங்க. மக்கள் கூட கசைக்கு புழிஞ்சு நல்லா வசூல் பண்ண வேண்டியது, நல்ல பெரிய அளவுக்கு ஆடம்பரமா வந்து வாழ வேண்டியது. இந்த காலகட்டத்தில் பெரிய அளவுக்கு பார்லிமெண்ட் கட்ட வேண்டியது, சொகுசு விமானம் வாங்க வேண்டியது, வெளிநாட்டு பயணங்கள் போக வேண்டியது. இவனுக்கு ஒரு கூட்டமா இருந்துகிட்டு நாட்டை கொள்ளையடிச்சு இவங்க வந்து அனுபவிச்சு வாழ வேண்டியது. அதுக்காக எவன் செத்தாலும் பரவாயில்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, மக்களை பூரா வந்து முட்டாளாக்கி இதுக்காக இந்த ஊடகங்களை பயன்படுத்த வேண்டியது, மீடியா பயன்படுத்தி தேவையில்லாத விஷயங்களை பூரா பரப்பிட்டே இருக்க வேண்டியது, பொய்களை பரப்ப வேண்டியது, உண்மையில மூடி மறைக்க வேண்டியது. இருக்கிற இந்த அரசியல் கட்சிகள் சொல்லக்கூடியவங்க எல்லாமே இவங்க கண்ட்ரோலர் இருந்துகிட்டு ஏதோ வேற கட்சி மாதிரி காமிச்சுக்கிறாங்களே தவிர எல்லாமே இவங்களுடைய பாக்கெட்ல தான் இருக்காங்க. நீங்க தமிழ்நாட்டில் நம்ம எடுத்துக்குவோம், நீங்க திமுக ஓட்டு போட்டாலும் அதிமுக ஆட்சிக்கு வருது. 2016 நம்ம பார்த்தோம், மக்கள் திமுக ஓட்டு போடுறாங்க, ஆனா ஆட்சி யாருக்கு வருது? அதிமுக வருது. அதிமுக பேர்ல இந்த ஆர்எஸ்எஸ் பிராமணர்கள் ஆட்சி நடத்துறாங்க. 2019 பார்லிமெண்ட் எலெக்ஷனோட சேர்த்து 22 தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடந்துச்சுல, அப்பயே மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்க? திமுக ஓட்டு போட்டாங்க. ஆனா எங்க யார் 9 சீட் வந்து அதிமுக எப்படி போகுது? இவிஎம் ஃப்ராட் மூலமா போகுது. இது கேட்கக்கூடிய துணிச்சல் இருக்கா இன்னைக்கு திமுக தலைவருக்கு? கேட்க மாட்டாங்க. ஆனா கடைசியில் என்ன பண்றாங்க? ஆர்எஸ்எஸ் ஆவலான இந்த பிரசாந்த் கிஷோர் ஆலோசனை வச்சுட்டு தான் திமுக நடக்குது. நீங்க பாருங்க, நீங்க பாருங்க 2021 இப்ப அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக மக்கள் ஓட்டு போட்டாலும் திருப்பி அதிமுக ஆட்சி எப்படி கொண்டு வரதை யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு தான் அந்த பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டு அங்க வந்து குழப்பிட்டு இருக்காங்க. அந்த திமுக கூட்டணியில் எதிர்கட்சி கூட்டணி குழப்பிட்டு இருக்காங்க. இப்ப அந்த கட்சிகளை உடைக்கிறது, மீண்டும் ஒரு மக்கள் நல கூட்டணி உருவாக்கலாமா, என்னென்ன மாதிரியான குழப்பங்கள்லாம் உருவாக்கலாம். ரிசல்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆர்எஸ்எஸ் ஆட்சி தொடர்ந்து நடக்கிறதுக்கு எல்லா வேலையும் பண்ணுவாங்க. எந்த எதிர்கட்சிகளும் இதை தட்டி கேட்கக்கூடிய திராணிங்க கிடையாது. உண்மையில பேசுறதுக்கு பயந்துக்கிறாங்க. உண்மைகள் எல்லாம் வெளியில வரக்கூடிய காலகட்டம். எத்தனை தான் இங்க மூடி மறைச்சாலும் எல்லா உண்மையிலும் வெளியில வரும்.
ஆர்எஸ்எஸ் வந்து முழுக்க முழுக்க அம்பலப்படும். இந்திய மக்கள் வந்து அடிச்சு துரத்துவாங்க. ஆர்எஸ்எஸ் காரங்களும் அடிச்சு துரத்தக்கூடிய சூழல் உருவாகும். நிச்சயமா அந்த சூழல் உருவாகும்.